நீங்க Photoshopல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க, இல்ல Adobe Illustratorல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்கன்னாலும், Adobe Indesignல நாலேட்ஜ் இருந்துச்சுன்னா, Adobe Indesignல ஒரு அவசரத்துக்கு உங்களால ஒர்க் பண்ண முடிற எபிலிட்டில இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஒர்க் எஃபெக்டிவா இருக்கும். ரிசல்ட்ஸ் அருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய டைம் வந்து நெறையா சேவ் ஆகும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். InDesign ஏன் ஒரு சிறந்த அப்ளிகேஷன்? ஏன் கிராஃபிக் டிசைனிங் துறையில ஷைன் பண்ண விரும்புறவங்க எல்லாருமே InDesign கத்துக்கணும்னு நான் சஜெஸ்ட் பண்ணுவேன்றத இந்த வீடியோல நான் சொல்றேன். நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரெய்னர். வாங்க வீடியோல போலாம். Adobe Photoshop, Illustrator, Premiere Pro இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் பரவலா அறியப்படுற அளவுக்கு Adobe Indesign அந்த அளவுக்கு அறியப்படாத ஒரு அப்ளிகேஷனா இருக்கு. பொதுவா Adobe Indesignனா வேர்ட் ப்ராசஸிங், டெக்ஸ்ட் லேஅவுட்லாம் பண்ற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அது உண்மைதானாலும் Adobe Indesign வெறும் வேர்ட் ப்ராசஸிங், ஒரு லேஅவுட் பண்ற அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது. அதோடைய பலன்களோ, InDesignல கத்துக்கிட்டு மாஸ்டர் பண்றதுல இருக்கிற பெனிஃபிட்ஸோ அதோட மட்டும் நின்னுடுறதில்ல. ஆனா ஒரு வகையில Adobe Photoshopையும், Illustratorையும் விட Adobe Indesign அட்வான்டேஜஸ் அதிகம் இருக்கிற அப்ளிகேஷன் நான் சொல்வேன். ஏன்னா நீங்க Photoshopல பண்ண ஒர்க்கா இருந்தாலும், Illustratorல பண்ண ஒர்க்கா இருந்தாலும், நீங்க அதை Adobe Indesignல உள்ள வச்சுட்டு, அதற்கு மேலும் நீங்க பல விஷயங்கள Adobe Indesignல பண்ண முடியும். அதாவது Photoshopல நம்ம ஒர்க் கிரியேட் பண்றோம்னா, அதையும் நம்ம InDesignல பிளேஸ் பண்ணலாம். முக்கியமான விஷயம் அது ஆக்டிவா இருக்கும். அது லைவா இருக்கும். நம்ம Photoshopல சேஞ்சஸ் பண்ண InDesignல இங்க சேஞ்சஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா InDesign ஒரு வெக்டார் பேஸ்ட் என்விரான்மென்ட்ன்றதுனால நீங்க Illustrator ஃபைலையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். Photoshop டாக்குமெண்ட்டையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வெளிய Photoshopலயும் Illustratorலயும் சேஞ்சஸ் பண்ண இங்க InDesignல அது உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். Adobe Indesignல ஒரு கோட் போஸ்டர் நான் டிசைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பேக்ரவுண்ட் சாலிட் கலர் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு லேயர்ல டெக்ஸ்ட் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டிசைன்ல ஆட் பண்றதுக்கு நான் Photoshopல இமேஜ ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கேன். இத PSD ஃபைலா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதேபோல அதே டிசைன்ல ஆட் பண்றதுக்கு Adobe Illustratorல சிம்பிளான வெக்டார் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர்ல கிரீன் கலரும், இன்னொரு லேயர்ல ப்ளூ கலர் சர்க்கிள்ஸும் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இத vector.ai அதாவது Adobe Illustrator ஃபார்மேட்ல சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம Adobe Indesign வரும். ஃபைல், பிளேஸ். நம்ம கிரியேட் பண்ண Photoshop டாக்குமெண்ட்ட நான் டபுள் கிளிக் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கிளிக் பண்ணா அது பிளேஸ் ஆயிருச்சு. நம்ம Photoshopல எப்படி பேக்ரவுண்ட் இல்லாம சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ, அதே போல இங்கேயும் பேக்ரவுண்ட் இல்லாம பிளேஸ் ஆயிருச்சு. இத நான் இமேஜ பொசிஷன் பண்றேன். இப்போ இந்த லேயர லாக் பண்ணிட்டு, இதுக்கு மேல ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்றேன். அகைன் ஃபைல், பிளேஸ். இப்போ நம்மளுடைய vector.ai Illustrator ஃபைல நான் ஓப்பன் பண்ண போறேன், பிளேஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஷோ இம்போர்ட் ஆப்ஷன்ஸ டிக் பண்ணிட்டு நான் ஓப்பன் குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு லேயர் ஆப்ஷன் வரும். லேயர் ஆப்ஷன்ல Illustratorல 2 லேயர்ல நான் வச்ச சர்க்கிள்ஸ்ல எந்த லேயர் நம்ம செப்பரேட்டா வேணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. ஸோ நான் என்ன பண்றேன், லேயர் 2வ மட்டும் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்றேன். இந்த இமேஜ் மேல நான் அந்த வெக்டார வைக்கிறேன். அடுத்து இந்த இமேஜுக்கு பின்னாடி நான் ஒரு வெக்டார் அந்த ப்ளூ சர்க்கிள்ஸ் வைக்க போறேன். ஸோ அப்ப என்ன பண்ணலாம், லேயர் 1க்கு மேல, லேயர் 2க்கு கீழ ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்றேன். அகைன் ஃபைல், பிளேஸ், vector.ai ஷோ இம்போர்ட் ஆப்ஷன்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு இந்த ஆப்ஷன் வரும். இதுல லேயர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு, இப்போ நான் இதுல ப்ளூ கலர் மட்டும் இருக்கிற லேயர் 1 சூஸ் பண்ணி ஓகே குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த லேயர் மட்டும் நமக்கு தனியா வந்துருச்சு. இதையும் நான் பொசிஷன் பண்றேன். W அழுத்துனோம்னா நமக்கு ப்ரிவ்யூ தெரியும். ஓகே. இப்போ நான் லாக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்ட நம்ம பொசிஷன் பண்ணலாம். ஸோ லேயர் 2ல இருக்கு. அது இமேஜுக்கு பின்னாடி இருக்கும். அதனால எடிட், கட். இங்க லேயர் 3க்கு மேல ஒரு நியூ லேயர் குடுத்துட்டு, நாங்க எடிட், பேஸ்ட் குடுக்குறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்ட நான் பொசிஷன் பண்றேன். இப்போ நம்ம லிங்க்ஸ் பேனல் செக் பண்ணி பார்த்தோம்னா, சுவாமி விவேகானந்தா .psd Photoshop டாக்குமெண்ட்டும் பிளேஸ் ஆகிருக்கு. vector.ai Illustrator ஃபைலும் இங்க InDesignல பிளேஸ் ஆகிருக்கு. இது 2 முறை நம்ம பிளேஸ் பண்ணதுனால 2 ஃபைலும் நமக்கு இங்க காட்டுது டீடைல்ஸ். ஸோ இப்போ நம்ம பிளேஸ் பண்ணி முடிச்சுட்டோம். ஆனா இப்போ எனக்கு இந்த கலர்ல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா, நான் Photoshop போறேன். இப்போ இந்த கலர நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறேன். இந்த கிரீன நான் லைட்டா ஒரு பிங்க் ஆர் பர்பிள் கலர்ல நான் குடுக்குறேன். ஓகே குடுத்துட்டேன். இப்போ நான் ஃபைல், சேவ் அப்படின்னு குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தா .psd லிங்க் பேனல்ல ஒரு எல்லோ கலர் சிம்பிள் காட்டுது. ஜஸ்ட் மாடிஃபை டபுள் கிளிக் டூ அப்டேட் அப்படின்னு சொல்லுது. டபுள் கிளிக் பண்ணோம்னா, நமக்கு இங்க பாருங்க நம்ம Photoshopல பண்ணது இன்ஸ்டன்ட்டா அந்த ஃபைல் இங்க அப்டேட் ஆயிடுச்சு. அகைன் இப்போ நம்ம மாத்துன கலர எனக்கு Illustrator வெக்டார்லயும் எனக்கு அப்டேட் பண்ணும். அப்பதான் அந்த டிசைனுக்கு மேட்சிங்கா இருக்கும்.
இந்த க்ரீன் ஷேட்ஸை நான் எடுத்துட்டு நான் அதையும் வந்து கிட்டத்தட்ட அந்த பிங்க் ஷேடுக்கு மேட்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபைல் சேவ்னு கொடுக்குறேன். நம்ம அடோப் இன்டிசைன் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லோ கலர் வார்னிங் கொடுக்குது. டபுள் கிளிக் டு அப்டேட். இப்போ பாருங்கள், நம்மளோட டிசைன் ஈஸியாக அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வகையில் இன்டிசைன் ஃபோட்டோஷாப்பையோ இல்லுஸ்ட்ரேட்டரையோ ஆக்டிவாக தனக்குள்ளே வச்சுக்கும். ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லுஸ்ட்ரேட்டரில் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல்ஸை இன்டிசைனில் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறது மூலமாக ஸோ ஃபோட்டோஷாப்போடைய அட்வான்டேஜும் இல்லுஸ்ட்ரேட்டருடைய அட்வான்டேஜும் சேர்த்துக்கிட்டு நம்ம இன்டிசைனில் டைம் சேவ் பண்ணுற மாதிரியான பல விஷயங்களை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்டிசைனில் மல்டி பேஜ் டாக்குமெண்ட்ஸை நம்ம ரொம்ப எளிமையாக ஹேண்டில் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு மல்டி பேஜ் புக் பண்ணுறோம், ஃபோட்டோ புக்ஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு புது கான்செப்ட் பண்ணுறோம். எல்லாத்துலேயுமே அதில் வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே சேமாக வருது, சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மாறுது அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் நம்ம அதை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா ஒன்றுத்தையும் தனித்தனி டிசைனாக நம்ம க்ரியேட் பண்ணணும். வேறஸ் இன்டிசைனில் நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ண ஃபைலை மாஸ்டர் பேஜில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேஜஸ் பேனலில் எல்லாத்துலேயுமே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை பண்ணுறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும். அது இல்லாமல் பிடிஎஃபாவோ பிஎன்ஜியாவோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 10 பேருக்கு சர்டிஃபிகேட் பண்ணுறோன்னா சர்டிஃபிகேட்டோட டிசைன் பேக்ரவுண்ட் சேமாக இருக்கும். ப்ரைஸ் வினர்ஸ் நேம் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் மாறும். ஸோ இதை வந்து நம்ம பேக்ரவுண்டை மாஸ்டர் பேஜில் செட் பண்ணிவிட்டு ஒரு பேஜ்லையும் நம்ம டீட்டெயிலை டைப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்டிசைனில் சிங்கிள் கிளிக்கில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா தனித்தனி பிஎன்ஜியாகவோ தனித்தனி ஜேபிஜியாகவோ இல்லை ஒரே பிடிஎஃபாகவோ நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் டிசைனை நம்ம இப்போது மாஸ்டர் பேஜில் வச்சுட்டோம். ஸோ அப்போ என்ன ஆகும், இன்டிசைனில் நம்ம எத்தனை பேஜ் கிரியேட் பண்ணாலும் அத்தனை பேஜஸ்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் பேஜ் 1 வரேன். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் பிளேஸ் கொடுக்குறேன். அகைன் நம்ம ஃபோட்டோஷாப் இல்லுஸ்ட்ரேட்டர் எந்த ஃபைல் வேணால் நம்ம பிளேஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக பிளேஸ் ஆகிடுச்சு. அகைன் நான் செகண்ட் பேஜ் வரேன், மறுபடியும் ஃபைல் பிளேஸ், சேம் ஸ்டெப்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது தனித்தனியாக பிஎன்ஜியாக கூட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஃபைல் எக்ஸ்போர்ட், இங்கே ஆல் செக் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற ரெசல்யூஷன் அண்ட் கலர் மோட் நம்ம வச்சுக்கிட்டு ஓகே கொடுக்கலாம். இப்போ நமக்கு எல்லாம் தனித்தனி இமேஜாக நமக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இன்டிசைனில் ப்ரௌசர்ஸ், புக்ஸ், ஃப்ளையர்ஸ், போஸ்டர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ், ரெஸ்யூம், கார்பரேட் ரிப்போர்ட்ஸ், இது போன்ற பல விஷயங்களை நம்ம பண்ண முடியும். இது எல்லாமே பிரிண்ட்டுக்கும் பண்ணலாம், டிஜிட்டலுக்கும் நம்ம பண்ணலாம். 2008 நான் கிராஃபிக் டிசைனராக என்னுடைய ஜேர்னி ஆரம்பித்தேன். டே 1லேருந்து நான் அடோப் இன்டிசைன் தான் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு தேவை எனக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா நான் சேர்ந்தது ஒரு ஏரியா நியூஸ் பேப்பரில். அடுத்து upwork.comல யூஎஸ் யூரோப்பியன் கிளைண்ட்ஸுக்கெலாம் நான் ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது அடோப் இன்டிசைன். பேசிக்காக சென்னையில் நம்ம பார்த்தோம்னா அடோப் இன்டிசைன் அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்காது. ஒரு டிடிபி சென்டர் போகிறோம், ஒரு பிரிண்ட் அவுட் ஷாப் போகிறோம், ஒரு டிசைன் ஷாப் போகிறோம்னாலும் மோஸ்ட்லி அவங்க வந்து கோரல் ட்ரா யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் upwork.com போன்ற சைட்ஸில் அப்ராட் கிளைண்ட்ஸ், இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது அடோப் இன்டிசைன். ஸோ upwork.comல என்னோடய ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 2 to 3 இயர்ஸ் நான் பார்ட் டைமில் இந்த upwork.comல கிட்டத்தட்ட ஒரு $10,000 ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% ஜாப்ஸ் நான் அடோப் இன்டிசைனில் பண்ணது தான். இது தவிர நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, இல்லை ஒரு சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணணும், உங்களுடைய ஓன் பிஸ்னஸ்க்கே நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணணும், இல்லை இன்னொருத்தருக்கு பண்ணித்தரணுன்னாலும் அடோப் இன்டிசைன் நீங்கள் நிச்சயமாக கற்றுக்க வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த அடோப் இன்டிசைனில் எந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் நேரம் செலவழித்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதை ஈஸியாக மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ இந்த அடோப் இன்டிசைன் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எப்படி நீங்கள் கற்றுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வரைகலையில் நம்ம சேனலில் 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய சிங்கிள் வீடியோ அடோப் இன்டிசைன் 15 சாப்டர்ஸில் நான் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த 2.5 மணி நேரம் வீடியோ அடோப் இன்டிசைன் கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்சல்யூட் ஃப்ரீயாக வந்து நம்ம வரைகலை சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை பார்த்து ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அடோப் இன்டிசைனை எளிமையாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஒரு ஒர்க்கிங் நாலேஜ், ஒர்க்கிங் எபிலிட்டி வர அளவுக்கு அந்த வீடியோ இருக்குன்ட்டு நான் நிச்சயமாக நம்புகிறேன். நீங்கள் அதை பார்க்கறதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதையும் தாண்டி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் 1-to-1 பர்சனல் ட்ரைனிங் வேணும்னாலும் அடோப் இன்டிசைனில் நான் ஆன்லைன்லேயே வழங்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே நேரடியாக என்கிட்ட அடோப் இன்டிசைன் கற்றுக்கலாம்.